வணக்கம். இந்த வினை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான வினை, அதே சமயத்தில் ட்ரிக்கியான வினை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த வினைகள் எல்லாம் ஆக்சிஜன் ஏற்றமோ ஒடுக்கமோ, ஒரு வினை ஆக்சிஜன் ஏற்றத்துக்கு உட்படும், இன்னொரு வினை ஆக்சிஜன் ஒடுக்கத்துக்கு உட்படும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சேர்மத்தில் இருக்கிற 2 அணுக்கள் ஆக்சிஜன் ஏற்றத்துக்கு உட்படுது. இந்த வினையை பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஆனால் அதை எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த பக்கமும் அமிலம் இருக்குது, இந்த பக்கமும் அமிலம் இருக்குது. அதனால் இது வந்து அமில ஊடகம் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுக்கல. வினையானது நடுநிலையாகவே நடக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நாம் வந்து இதை வந்து அயானிக் ஃபார்ம்லாம் எழுதாமல் நேரடியாகவே நாம் இந்த வினையை பார்ப்போம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டெப் நம்பர் 1 என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கக்கூடிய அணுக்களோட எண்ணிக்கை சமமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆர்சனிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 2 இருக்குது, இந்த பக்கம் 1 தான் இருக்குது. அதனால் இதை 2ஆல் பெருக்கிக்கிட்டோம்னா இப்போ சமமாக இருக்குது. அதே மாதிரி சல்ஃபர் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. இந்த பக்கம் சல்ஃபர் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது. அதனால் இதை 3ஆல், சல்ஃபர் இருக்கிற டேர்மை 3ஆல் பிரிக்கிறோம். நைட்ரஜன் இங்கேயும் 1 தான் இருக்குது, இங்கேயும் 1 தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த வினையை மறுபடியும் கொஞ்சம் கீழே இறக்கி எழுதிக்கிறேன். S2S3 plus HNO3 plus H2O gives 2H3AsO4 plus 3H2SO4 plus NO எழுதிட்டு இப்போ இதோட ஆக்சிஜனேற்ற எண்லாம் எழுதுறோம். 2 ஆர்சனிக் இருக்கு. ஒரு இப்போ சல்ஃபர் எத்தனை இருக்குன்னா 3 இருக்கு. சல்ஃபர் வந்து அதை விட குறைவான எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட்டோட ஆட் ஆயிருந்ததுன்னா இதுக்கு சார்ஜ் -2 தான். ஒரு சல்ஃபருக்கு -2னா 3 சல்ஃபருக்கு -6. இது -6ன்னா இது +6. 2 ஆர்சனிக்கும். நைட்ரஜனுக்கு +5. H2வில் இருக்கிற H2O அதுக்கெல்லாம் வந்து ஆக்சிஜனேற்ற எண் மாறாது, அதனால அதை விட்டுறோம். இங்கே ஆர்சனிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்சனிக்கு +5, 2 ஆர்சனிக் 2 × AS இருக்கிற 2 ஆர்சனிக்கு +10 போட்டுக்கிறோம். இந்த H2SO4ல் இருக்கிற சல்ஃபருக்கு 6, இந்த நைட்ரஜனுக்கு இதுக்கு -2, ஆக்சிஜனுக்கு -2னா Nக்கு +2. இப்போ இந்த ஆர்சனிக்ல இருந்து இந்த ஆர்சனிக்கு பார்த்தோம்னா ஆக்சிஜனேற்ற எண் என்ன ஆயிருக்குன்னா 4 அதிகரிச்சிருக்கு. 4 அதிகரிச்சிருக்கு, +4. இந்த சல்ஃபர்ல இருந்து இந்த சல்ஃபருக்கு பார்த்தோம்னா என்ன ஆயிருக்குன்னா, இப்போ ஒரு சல்ஃபருக்கு தான் +6, 3 சல்ஃபர் இருக்கிறதுல 3 × +6 என்ன ஆகும்னா +18 மாறும். இங்கே -6 இருக்கு, இங்கே +8. -6லேருந்து 0 வரைக்கும் ஒரு 6, அப்புறம் 6லேருந்து 18 வரைக்கும் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 யூனிட் வந்து அதிகரிச்சிருக்கு. -6லேருந்து +18 24 யூனிட் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இது ரெண்டும் அதிகரிச்சிருக்கு. ஆக்சிஜனேற்ற எண் அதிகரிச்சிருக்குன்னா ஆக்சிஜன் ஏற்றம் அடைஞ்சிருக்கு. ஆக்சிஜன் ஏற்றம் அடைஞ்சிருக்கு. ஆக்சிஜன் ஏற்றம் அடைஞ்சிருக்குன்னா 24 + 4 28. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 28 எலக்ட்ரானை இழந்திருக்கு. அட் த சேம் டைம் நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா +3லேருந்து +5லேருந்து +2, அதாவது 3 யூனிட் வந்து குறைஞ்சிருக்கு. அதாவது 3 எலக்ட்ரான் இது வந்து ஏற்றிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3ஆல் நைட்ரஜனுக்குரியது குறைஞ்சதால AS டேர்மை பெருக்கிறோம். இந்த 28ஆல் நைட்ரஜனுக்குரிய டேர்மை பெருக்கிறோம். அப்படி பெருக்கணும்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆல் AsS3 டேர்மை பெருக்கணும்னா 3As2S3 ப்ளஸ் நைட்ரஜனை 28ஆல் பெருக்கிறோம், 28HNO3 ப்ளஸ் H2O. அது அப்படியே இருக்கட்டும், நம்ம கடைசியாக அதை இது பண்ணிக்கலாம். இந்த பக்கம் AS இருக்கிற ஸ்டெப்பை 3ஆல் பெருக்கணும்னா ஏற்கனவே 2 இருக்குது. 2 × 3 6H3AsO4 ப்ளஸ் இதில் S இருக்குது. S இருக்கிறதையும் 3ஆல் தான் பெருக்கிறோம். ஸோ ஏற்கனவே 3 இருக்குது. 3 × 3 9H2SO4 வரும்.
ப்ளஸ் NO இதை வந்து 28ஆல் பெருக்கணும்னா 28 NO அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்த ஸ்டெப்பில் இப்போ AS இங்கே 6 இருக்கு, இங்கேயும் 6 இருக்கு. சல்ஃபர் இங்கே வந்து 9 இருக்கு, இங்கேயும் 9 இருக்கு. நைட்ரஜன் இங்கேயும் 28 இருக்கு, இங்கேயும் 28. எல்லா அணுக்களும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மீதம் இருக்கிறது என்னன்னா ஹெச்சும் ஓவும் தான். ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 3 18 ஹைட்ரஜன் இருக்கு. இங்க ஒரு 9 2 18 ஹைட்ரஜன், மொத்தம் 36 ஹைட்ரஜன் இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா 28 தான் இருக்கு. 8 குறையுது. 8 குறையறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு 4 போட்டோம்னா 4 H2 போட்டோம்னா 28 ஆயிடுது. இப்போ ஆக்சிஜன் பார்த்தோம்னா இங்க வந்து 28 × 3 24 84 ப்ளஸ் இங்க ஒரு 4 O இருக்கு. ஸோ டோட்டலாக இந்த பக்கம் 88 O இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்க்குறோம். இந்த பக்கம் பார்த்தோம்னா 6 4 24 9 4 36 ப்ளஸ் 28 எல்லாத்தையும் கூட்டணும்னா இங்கே ஒரு 88 O. ஸோ ஈக்குவேஷன் பர்ஃபெக்டாக பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த வினையில் ஆர்சனிக்கும் ஆக்சிஜன் ஏற்றம் அடையுதா ஒடுக்கம் அடையுதா? ஆக்சிஜன் ஏற்றத்துக்கு உட்படுது. சல்ஃபரும் ஆக்சிஜன் ஏற்றத்துக்கு உட்படுது. ஒரே சேர்மத்தில் இருக்கிற 2 அணுக்கள் ஆக்சிஜன் ஏற்றத்துக்கு உட்படுறதால இந்த மாதிரியான வினையெல்லாம் இது மாதிரி தான். எங்கெங்கெல்லாம் ஆக்சிஜன் ஏற்றம் நடக்குதோ அது 2 அந்த நம்பரையும் நம்ம கூட்டிக்கிட்டு ஒடுக்கம் நடக்கிறதால குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கணும். தேங்க்யூ.